எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விளாக் தான். வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து மத்தியானம் வச்சு சாப்பிட்டது போக மீதி இருக்கிறது தான். இது வந்து நைட்டுக்கு பத்தலைன்னா தோசை மாவுக்கு சுட்டுக்குருவோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. அப்புறம் வந்து பருப்பு சுரக்காய் போட்டு நல்லா கட்டியாக வந்து குழம்பு வச்சாச்சு. பாவக்காய் வந்து பொடிசாக வெட்டி அதை வந்து ப்ரை பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை லஞ்சு. பால் வந்து காலையிலே 1 லிட்டர் வாங்கி காய்ச்சி வச்சாச்சு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டரு எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். காய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனால வேலை அதிகமாக தான் இருக்கும். வீடு துவைக்கிறது அப்புறம் வீட்டு வேலைலாம் நிறைய தான் இருக்கும். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, கம்முன்னு இருக்குது. வெளியே கீழே யாருமே நடமாட்டமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு, நடமாட்டம் யாருமே இல்லை. காற்று மட்டும் நல்லா அடிக்குது. பாதி துணியை வந்து காய போட்டு எடுத்தாச்சு, பாதி துணி வந்து நல்லா காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாப்பாங்களுக்கு மத்தியானம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு சாப்பிட வச்சு ஒரு 2 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்க வச்சாச்சு. காலைல 9 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு பார்த்திங்கன்னா திரும்ப தூங்கிடுவாங்க. அப்புறம் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. நம்ம வீட்டு வேலை எல்லாமே வந்து அவங்க தூங்குறப்பே எல்லாம் கரெக்டாக செஞ்சிடலாம். அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு மல்லிகைப்பூ செடி காமிச்சிருப்பேன், வாங்கிட்டு வந்து நட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 2 செடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையே வந்து சேர்த்து தான் நட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் நட்டிருந்த அதே தொட்டிலேயே வந்து இதையும் சேர்த்து நட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நட்டிருந்த தொட்டியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். சின்ன தொட்டியாக வைக்கிறத விட பெரிய தொட்டியில் வச்சாதான் அது வந்து வேர் விட்டு நல்லா அகலமாக வரும் அப்படிங்கிறதுனால வச்சுருந்தேன். இந்த தொட்டியில் வச்சுருந்த செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த இதிலே வந்து இந்த 2 செடியையும் சேர்த்து நட்ட போகிறேன். அப்புறம் துளசி செடியும் நட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரைக்காக வெந்தயத்தை வந்து முளை கட்டி போட்டிருக்கேன். லைட்டாக முளைச்சி வருது. இது வந்து மல்லிகைப்பூ வந்து நான் கட்டிங் மூலமாக நட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் நட்டி ஒரு 10 நாள் இருக்கும். லைட்டாக துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10-20 நாள் போயிடுச்சுன்னா இதில் வந்து நல்லாவே இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா செடி வந்து செழிப்பாக வர ஆரம்பிச்சிரும். வெயில் படாமல் வைக்கணும். கரெக்டாக இதுக்கு தண்ணி வந்து லைட்டாக விடுறது, உரம் போடுறது எல்லாமே கரெக்டாக செஞ்சோம்னா பக்குவமாக வரும். இப்போ இந்த 2 செடியும் சேர்த்து அதே பக்கெட்லேயே வந்து நான் சேர்த்து வச்சுட்டு 4 செடி இதில் வந்து வச்சுருக்கேன். இது நல்லா தளிர் விட்டு பெருசாக வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பதியம் போடணுன்னா போட்டுக்கலாம். பக்கத்தில் துளசி செடியும் நான் ஆல்ரெடி நட்டி வச்சுருந்தேன், காமிச்சிருப்பேன். அதுலேயே இன்றைக்கும் அந்த துளசி செடியை சேர்த்து ஒரே தொட்டிலேயே வச்சுட்டேன். தனித்தனி தொட்டியாக வைக்காமல் ஒவ்வொரு தொட்டிலேயே வந்து சேர்த்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த செடிங்களுக்கெல்லாம் உரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோலும் எலுமிச்சப்பழ தோலையும் போட்டு ஒரு டப்பா நிறைய தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 3 நாளாக வச்சு நல்லா புளிக்க வச்சாச்சு. புளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து இந்த செடிங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்லா உரம். நம்ம வேஸ்ட்டாக கீழே போடக்கூடிய காய்கறி கழிவு இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி காய வச்சு செடிங்களுக்கு உரம் போட்டோம்னாலே போதும். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா 4:45 5 ஆக போகுது. 5 மணிக்கு திரும்பி பாலை சூடு பண்ணிவிட்டு பாப்பாங்களுக்காக பால் சூடு பண்ணிவிட்டு எங்களுக்கும் டீ போடணும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து கூலிங்காகவே இருக்கிறதுனால என்ன சாப்பிட்லான்னு சொல்லி யோசிச்சதுக்கப்புறம் வெங்காய பக்கோடா போடலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காய பக்கோடாவுக்கு வந்து ஒரு 4-5 வெங்காயத்தை நீட்டமாக வெட்டிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு அடுப்பில் வானலியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா வெங்காய பக்கோடா ரெடி. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து நம்ம டீயோட இந்த வெங்காய பக்கோடாவும் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வெயில் இல்லையா, மழை மட்டும் தானே பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி கூலிங்காகவே இருக்கப்போ ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுது. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வெளியவும் போக முடியாது. பக்கத்துலேயே வந்து கடைகளும் இல்லை. வீட்டிலையே வந்து கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்து கடலைப்பருப்பு ரசத்தோடு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பக்கோடா போட்டாச்சு. அப்புறம் ஒரு 6 மணிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கீழே பசங்களை கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே இருக்க கோயிலுக்கு தான் போகிறோம். இது கோட்ரஸ்குள்ளே தான் உள்ள கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வருவோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டாங்க. லிஃப்ட்டில் இறங்கி போயிட்டு இது வந்து கோட்ரஸ்குள்ளேயே இருக்கிற கோயில், இங்கே தான் போனோம். இன்றைக்கி வந்து பஜனை பாடிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியவே ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து சாப்பாடு நைட்டுக்கு வந்து ஆல்ரெடி சாப்பாடு இருக்குது, பத்தலைன்னா மாவு இருக்குது, தோசை சுட்டு சாப்பிட்டு தூங்க ஒரு 10 மணி ஆயிரும். இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமை விழாக்கு. இப்படி தான் ஒவ்வொரு நாளைக்கும் மார்னிங் டு நைட் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.